காற்று 5. கனக்க கனக்க என்னுள் காதலடி வழி எங்கும் சுமக்கையில் சுவாசம் என்னை விட்டு விட்டு செல்கிறதடி வந்து என்னோடு கலந்துவிடு என் உயிரானவளே. கல்யாண களை கொண்டிருந்த வீடு களையற்று கிடக்க நடக்க இருந்த நிச்சயம் நின்றுவிட்டது. உற்றார் உறவினர்கள் பேசிவிட்டு சென்றனர். அவமானமாக சங்கரும் வினோதினியும் முகப்பு கூடத்தில் அமர்ந்திருந்தனர். சற்று முன்தான் ஆதர்ஷனுக்கும் இதழினிக்கும் நிச்சயம் நடக்க இருந்தது. ஆனால் இதழினிக்கு வந்த கடிதத்தால் இதழினியும் அவளது குடும்பமும் ஆதர்ஷனை வேண்டாம் என்று மறுத்துவிட்டு சென்றனர். அந்த கடிதத்தில் ஆதர்ஷனின் மருத்துவ அறிக்கை இருந்தது. அதை பிரித்து படித்த இதழினியின் தந்தை ஆடித்தான் போனார். என்னங்கது, உங்க பையனுக்கு குழந்தை பெத்துக்க தகுதி இல்லைன்னு போட்டிருக்கு என்று அறிக்கையை காட்டி கேட்க மூவரும் முழித்தனர். அதெல்லாம் பொய் சம்பந்தி, யாரோ என் மகனுக்கு எதிராக பொய்யான அறிக்கையை அனுப்பி வச்சிருக்காங்க, இதெல்லாம் உண்மை இல்லை. அவரிடம் வினோதினி கெஞ்ச சங்கர் அமைதியாக நின்றார். மாமா, எனக்கு வேண்டாதவங்க தான் யாரோ இப்படி பண்ணியிருக்கணும், மற்றபடி என்னால் குழந்தை பெற்றுக்க முடியும். ஆதர்ஷனம் எடுத்து சொல்ல அறிக்கையில் பரிந்துரையாளர் கீழ் இருந்த மருத்துவரின் பெயரை கண்டதும் அவரை அலைபேசியில் அழைத்து உண்மையை கேட்க அவனுக்கு முன்னே நடந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனிலிருந்து அவனுக்கு நடந்த விபத்தும் பின் அதனால் அவன் முற்றிலுமாக இழந்த ஆண்மை அனைத்தையும் கூறி முடிக்க மீண்டும் அவருக்கு அதிர்ச்சி. ஏன் நீங்க குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணீங்க சொல்லுங்க ஆதர்ஷன். இல்ல, அவங்க பொய் சொல்றாங்க, நான் அந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ணிக்கல. வார்த்தை திக்க அவன் முகத்தில் சொன்னதெல்லாம் உண்மை என காட்டியது. இந்த டாக்டர் என் ஃப்ரெண்டு தான், அவரு பொய் சொல்ல மாட்டார் என்றதும் முகம் கருத்து போனது அவனுக்கு. சோ இதெல்லாம் உண்மை அப்படிதானே? எல்லாத்தையும் மறைச்சிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ண திட்டம் போட்டிருக்கீங்க 3 பேரும். மூவரையும் பார்த்து கேட்டார். இல்ல சம்பந்தி, திட்டம் போடல, எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் நம்பிதான் நாங்க சொல்லல என்று சொல்லி வினோதினி தலை குனிய, என்ன சரியாயிரும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க பிள்ளைக்கு ஆன்மை வந்துடுமா? அது எப்படி வரும் என நக்கல் கலந்து கேட்க மூவரின் முகமும் வெளிரி போனது. என் பொண்ணை ஒரு ஆண்மை இல்லாதவனுக்கு கொடுத்து அவ வாழ்க்கையை நான் அழிக்க மாட்டேன். ஒரு ஆம்பளைக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேனே தவிர வேற ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று அவர் மகளை அழைத்து கொண்டு சென்று விட்டார். அவர் சொன்ன வார்த்தை மேலும் அவனை வெறியாக்க வேகமாக அறைக்கு விரைந்தவன் தன் கோபத்தை உயிரற்ற பொருட்களிடம் காட்டிக் கொண்டிருந்தான். இதற்கெல்லாம் காரணம் நிழலியும் அவளது மாமா கிருஷ்ணனும் தான் என்று அவர்கள் மேல் கொலை வெறி வந்தது அவனுக்கு. நிழலி கருவுற்றதை சொல்லும் போதும் அவன் காட்டிய உதாசீனமும் மற்றவர்கள் முன் அவளை அவமானப்படுத்தியதற்கெல்லாம் இன்று அவன் அனுபவிக்கிறான். அதுவும் அவளை விட அதிகமாகவே அனுபவிக்கிறான். நிழலி என பைத்தியக்காரனை போல கத்தினான். உன்னால இந்த ஜென்மத்துல எந்த பொண்ணையும் தொடவே முடியாது. தொட என்ன, கிட்ட நெருங்க கூட முடியாது. பேசாம நீ சாமியார போயிட என்றவள் யோசிப்பது போல பாவனை செய்து, போலி சாமியாருக்கு கூட நீ லாய்க்கில்லப்பா, வேணும்னா குழந்தை வச்சிருக்கிற சிங்கிள் மதரா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இருந்தாலும் அவங்களுமே மனசு வச்சாதான் உனக்கு கல்யாணம். குழந்தைக்கு இனிஷியல் கேட்டு யாராவது விளம்பரம் கொடுத்தா மறக்காம அப்ரோச் பண்ணு, அப்பவாச்சும் உனக்கு ஒரு லைஃப் கிடைக்குதான்னு பார்ப்போம். அவள் கேலி செய்த வார்த்தைகள் செவியில் மட்டுமல்ல ஒவ்வொரு பாகத்திலும் ஒலிப்பது போல இருந்தது. அதைவிட அவளை ஒன்றும் செய்ய முடியாத கையிற நிலையில் இருப்பதுதான் தன் ஆண்மைக்கே இழுக்காக எண்ணினான். என்னங்க, எல்லாம் கூடுற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு, நம்ம பையனுக்கு கல்யாணமே நடக்காதாங்க. வினோதினி அழ, நீ பெத்த உத்தம புத்திரனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஒரு பொண்ணை காதல்ன்ற பேர்ல ஏமாத்தி புள்ளைய கொடுத்து அது ஏன் குழந்தை இல்லைன்னு சொன்னானே, அந்த பாவம் தான் ஆட்டி வைக்குது. அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருந்தா அவனும் நல்லா இருந்திருப்பான், சொத்தும் கிடைச்சிருக்கும். பேராசப்பட்டீங்கல்ல ஆத்தாளு மகனும், அனுபவிங்க. அவரும் சொல்லிவிட்டு உள்ளே சென்றுவிட காலம் கடந்து மகனை எண்ணி கண்ணீர் வடித்தார் அந்த உத்தம புத்திரனின் தாய். அடிப்பாவி என உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டாலும் அவளது தைரியம் திமிரை எண்ணி வியந்தான் சாகரன். வேசக்டமி ஆபரேஷன் பண்ணது மட்டும்தான் நான் அவனுக்கு கொடுத்த தண்டனை. மேபி அத கொஞ்ச நாள்ல ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிருக்கலாம். மூதேவி உயிருக்கு பயந்து பண்ணல. சரி, அப்பயாச்சும் ஒழுங்கா இருந்தானா? குடிச்சு கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணி அவனோட லைஃப அவனே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டான். இதுல மை பாட் ஹாஃப் தான். பாவம் போல முகத்தை வைத்து சொல்ல சிரித்து விட்டான். மாடன் காளியே என்று கும்பிடு போட இப்போது சிரிப்பது அவள் முறையானது. பின் அவளிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினான்.
வீட்டிற்கு வந்தவன் பின்பக்கமாக சென்று தலைக்கு குளித்துக் கொண்டிருந்தான். கண்ணம்மா, சங்கரன், வெண்ணிலா மூவரும் அவனை வித்தியாசமாக பார்த்தனர். குளித்து வேட்டியை மட்டும் அணிந்தவன் பூஜை அறைக்குள் சென்று கடவுளை வணங்கிவிட்டு வந்தவனை தடுத்த கண்ணம்மா அவனை அமர வைத்து தலையை துவட்டி விட்டார். நோக்கு என்ன ஆச்சுடா கண்ணா, இந்த நேரத்துல ஏன் குளிச்சுட்டு வந்த? அவன் தலையில் உள்ள ஈரத்தை உலர்த்தியவாறு கேட்ட தாயை கட்டி கொண்டவன் பெண் பாவத்தை போக்க என்ன பரிகாரம் செய்யணுமா சம்பந்தமில்லாமல் கேட்டு வைத்தான். ஏண்டா கண்ணா கேக்குற? யாருக்கு பரிகாரம் செய்யணும்? மீண்டும் கேள்விகளை அடுக்க, மா சொல்லுமா, பைரவரை நல்லா சேவிச்சுண்டு விளக்கு போட்டுட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணோட வயசுல இருக்கிற பொண்ணுக்கு சேலை, பூ, வளையல் வாங்கி கொடுக்கணும் கண்ணா. அப்படி பண்ணா சாபம் பாவம் எல்லாம் நீங்கும்னு பெரியவா சொல்லுவா என்றார். சற்று யோசித்தவனின் மனசாட்சி, ஓ, சாரு பரிகாரம் செஞ்சா மட்டும் எல்லாம் மாறிடுமா? அவ வாழ்க்கை பழையபடி மாறிடுமா என்ன? ஒரு குழந்தைய வச்சுண்டு அவ தனியா கஷ்டப்பட காரணம் நீதான். தகுந்த நேரத்துல நீ சொல்லாத உண்மை இன்னைக்கு உன்னையே குத்தி கொள்ள தினமும் உன்னை சாகடிக்க ஆயுதமா நிக்குது. பரிகாரம் எல்லாம் யார திருப்தி பண்ண, உன்னையா என்னையா என கேட்க பதில் இல்லாமல் எழுந்து அறைக்கு விரைந்தான். என்னாச்சு இவனுக்கு? காத்தால நல்லாதானே இருந்தான். சங்கரன் புலம்பவும் சாரதி வரவும் சரியாக இருக்க, சாரதி கண்ணனுக்கு என்னாச்சு? நீங்களும் அவனும் தானே சேர்ந்து போனேல். அவன் ஏதேதோ கேள்வி கேட்டுன்னு இருக்கான். எங்களுக்கு விசித்திரமா இருக்கு அவன் பண்றது. அத்திம்பேர் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், நீங்க முன்னாடி போங்கோன்னு சொன்னான். யாரை பார்த்தான்னு நேக்கு தெரியாது, இருங்கோ கேக்குறேன் என்று சாரதி அவனது அறைக்கு சென்றான். மெத்தையில் கால்கள் இரண்டையும் கட்டிக்கொண்டு சுவரை வெறித்து அமர்ந்திருந்தான் சாகரன். சாகரா, நோக்கு என்னாச்சு? அந்த பொண்ணோட எதுவும் பிரச்சனையா? மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டேளா? இல்லை என்று தலையசைத்தவன் உண்மை அனைத்தையும் கூறினான். சாகரா, வாயடைத்து போனான் சாரதி. அவளை இப்படி பார்க்க மனசு பாரமா இருக்கு. இதுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் நினைக்கும் போது மனசாட்சி கொள்ளுது அத்தி. கண்ணீர் வடித்தான் சாகரன். அப்போ நோக்கு அவன் கெட்டவன்னு தெரியுமா சாகரா? மௌனத்தை மட்டுமே பதிலளிக்க, நீ மட்டும் உண்மைய சொல்லியிருந்தா அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது சாகரா. தெரியும் அத்தி, ஆனா அந்த இடத்துல ஆதாரம் இல்லாம எதையும் அவகிட்ட சொல்ல முடியல என்னால. காதல் அவ கண்ணை மறைச்சுட்டு இருந்தது. அப்படி நல்லவன் போல நடிச்சு அவளை ஏமாத்திருக்கான் பாவி. அன்னைக்கு மட்டும் அவளை தனியா விட்டுட்டு போகாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் நல்லா இருந்திருப்பா அத்தி. இப்போ பேசி புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை சாகரா. முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறதுனால எதுவும் மாறிடாது. அதனால அதை நினைச்சு வருத்தப்படாம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி சாகரா. தோழனாய் அறிவுரை சொல்ல, அத்தி நளினி எனக்கு கிடைப்பாளா என கேட்டு குண்டை தூக்கி போட, சாகரா இப்பயும் அந்த பொண்ணை காதலிக்கிறியா? என்னால அவளை மறக்க முடியல அத்தி. எனக்கு நிழலி கூட வாழணும் என சிறு குழந்தையாய் கேட்பவனிடம் என்னத்த சொல்ல என்பது போல பார்த்தவன், நாம பியூர் பிராமின்ஸ், அவா நான் பிராமின்ஸ். எப்படி சாகரா? மாமாவை நினைச்சு பாத்தியா? அதை விடு. அந்த பொண்ணு உன்னை ஏத்துக்குமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? பள்ளி பருவத்துல இருந்தே காதலிக்கிறேன் அத்தி. அவளை மறக்க சொல்றேளா? என்னால முடியாது. கண்ணை மூடுனா அவளோட வாழ்ற வாழ்க்கை தான் கனவா வருது. தூக்கம் இல்லாம பாதி ராத்திரி அவளை நினைச்சுண்டே கழிச்சுட்டு இருக்கேன். முடியல அத்தி, விமோச்சனம் வேணும் எனக்கு என்று அழுக, பொம்மையை கேட்டு அழுகும் குழந்தையை கூட சமாதானம் செய்திடலாம். காதலை கேட்டு அழுகும் இந்த குழந்தையிடம் என்ன சொல்ல? உண்மையை சொல்லி மேலும் ரணத்தை கொடுக்கவா? இல்லை பொய்யென்னும் தற்காலிக சமாதானம் போதுமா? விவரமறியா குழந்தை இல்லையே இவன். இருந்தும் அவளை கேட்டு அடம்பிடிக்கும் இவனை என்ன சொல்ல? சமாதானம் செய்ய வார்த்தைகளின்றி தவித்து போனான் சாரதி. எனக்கு கொஞ்சம் தனிமை வேணும் அத்தி என கேட்கவும் சாரதி வெளியே சென்று அனைவரிடமும் பொய்யுரைத்து சமாளித்தான். இங்கோ கிருஷ்ணனின் அருகே அமர்ந்த நிழலி தன் தாயின் செயலில் கண்ட மாற்றத்தை முறுவலுடன் பார்த்திருந்தாள். அக்கா, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல, வித்தியாசமா தெரியுற நீ. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களா? சரியாக தமக்கையின் முகபாவங்களை கணித்து கேட்டார். சூப்பர் மாமா, செம கெஸ்ஸிங். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் சாகர வந்திருந்தான். 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ பெரிய திட்டம்லாம் போட்டிருக்காங்க போல மாமா. பானுமதியை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு நிழலி சொல்ல, அப்படியாக்கா? கிருஷ்ணனும் கேலியாக கேட்டு வைக்க இருவரையும் பார்த்து முறைத்து வைத்தார் அவர். ஆனா என்கிட்ட எந்த திட்டமும் செல்லுபடியாகாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே மாமா. அத உங்க பார்ட்னர் கிட்ட கிளியரா சொல்லிடுங்க. பாவம் ரொம்ப மெனக்கட போறான். மீண்டும் நக்கலாக சொல்ல அவரோ வாயை விடுவேன் வார்த்தையை விடுவேன் என்று அமர்ந்திருந்தார். இருவரும் சிரித்து கொண்டனர். இதுக்கு தான் அத்தை அப்பவே உன் பொண்ணை நான் கட்டிக்கிறேன்னு சொன்னேன், கேட்டியா நீ? இப்ப பாரு, ரெண்டும் உன்னைய கிண்டல் பண்ணுதுங்க. அவருக்கு துணையாக வந்தான் வாசுதேவ். என்னடா பண்ண சொல்ற? கொஞ்சம் முன்னாடி பிறந்திருக்க கூடாதா? இவளை உனக்கே கட்டி கொடுத்துருப்பேன்.
இந்த கேலி பேச்செல்லாம் கேட்டிருப்பேனா மருமகனே? இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலத்த. அவளை நானே கட்டிக்கிறேன், நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஹலோ மிஸ்டர் வாசுதேவ், பெர்மிஷன் அங்கே கேட்டு அவங்களையா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பெர்மிஷன் என்கிட்ட கேட்கணும், என்ன கட்டிக்க எனவும். சரி சொல்லு, கட்டிக்கிறியா? ஓ, கட்டிக்கிறேனே என்று அவனை செல்ல மகானித்தாள். ஏ பக்கி, இந்த கட்டிக்கிறது இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறது. அவள் அணைப்பில் இருந்தே கூற அவனது கேசத்தை கலைத்தவள், அதுக்கு நீ இன்னும் வளரணும் தம்பி என்றாள். போடி, கேசத்தை மீண்டும் சரி செய்தான் வாசுதேவ். யார் பேபி என கத்திக்கொண்டே அதித்தி வர அவள் பின்னே மிருதுளாவும் வந்தாள். யார் பேபி? இந்த மிரு மேல நீ கேஸ் போட்டே ஆகணும். என்னை வச்சு வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட்டு லைக்ஸ் வாங்குறா, இவளை என்னான்னு கேளு என்று மாட்டிவிட்டாள். ஷபா, ஓ முகத்துக்கு லைக்ஸ் வரலன்னு ஃபயர் பேபி ஃபேஸ் யூஸ் பண்றியா நீ? சினிமால சான்ஸ் கிடைக்க என்னென்னதான் செய்வீங்களோ என்று தலையில் அடித்து கொண்டான் வாசு. உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், வீடியோ எடு ஆனா பப்ளிக்கா போடாதன்னு. உன் ஃபியூச்சருக்கு நல்லதில்லை மிருமா. அவ எங்க அவளையா வீடியோ எடுத்து போடுறா? என்னல டான்ஸ் ஆட சொல்லி வீடியோ எடுத்து போடுறா, அதான் இப்போ ட்ரெண்டா பாரு, என்ன பண்ணி வச்சிருக்கான்னு என்றவளை அனைவரும் பார்க்க சமீபத்தில் வந்த பரமசுந்தரி பாட்டுக்கு ஆடும் நடிகை போல அதித்தியை அலங்கரித்திருந்தாள். அவளை பார்த்து அனைவரும் சிரித்தனர். என்ன சிரிக்கிற நீ? அவன் மேல கேஸ் போடு பேபி. கேஸா? போடலாமே, ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே பேபி. மகளிடம் வக்கீலாக பேசினாள் நிழலி. என் சேவிங்ஸ் எல்லாம் தரேன், இவளை ஜெயில போடு, அப்போ நானும் என் சேவிங்ஸ் கொடுக்கறேன், அவளை விட அதிகமாகவே தரேன், எனக்கு முன்ஜாமீன் எடுத்து வையக்கா என்றாள் அதித்தியை கேலியாக பார்த்து. அதித்தி நிழலியை பார்க்க அவளோ உதட்டை வளைத்து மிருதுலா பக்கம் சாய்ந்தாள். அவளை நெருங்கி முத்தம் கொடுத்து, இது போதுமா, இன்னும் வேணுமா பேபி? முத்தம் கொடுத்து பேரம் பேசினாள் குட்டி. அப்போ நானும் கொடுப்பேன். மிருதுலாவும் முத்தம் கொடுக்க இருவரும் போட்டி போட்டு கொஞ்சுவதில் நெகிழ்ந்தாள் நிழலி. பிறந்த வீட்டு உறவுகளோடு நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாமல் இருப்பவளை புகுந்த வீட்டில் அனைத்தையும் பறித்து சிறையடைப்பது சரியா? மறுநாள் தன் காரில்தான் திருமோகூருக்கு வந்தாள். சாகரன் வீட்டின் முன் காரை நிறுத்தி இறங்க வந்தவளை வரவேற்க சாரதியும் சாகரனும் வாயிலில் நின்றனர். வந்தவளோ உள்ளே வர மறுத்தாள். தன் உடலை இறுக்கிக் கொண்டு நின்றவளைக் கண்டு புரியாது விழித்தனர் இருவரும். அனைவரும் அவளை உள்ளே அழைக்க உள்ளே வர மறுத்து நின்றாள். கண்ணம்மா தயங்கியவாறு அவளை பார்க்க வரதராஜனோ நிழலியை கண்டு அதிர்ந்தார். காற்று 6. வியப்பில் வீழ்த்தி என்னை மீட்டெடுக்கிறாய் என் விந்தையானவளே. யாரையும் தேடி இந்த ஆத்துக்கு வராதிங்கோ. நீங்க தேடி வரவா இங்க இருக்க மாட்டா. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்கோ. இந்த ஆத்துப்படிய என்னைக்கும் மிதிக்காதீங்கோ. அவர் கும்பிட்டு சொன்ன வார்த்தை இன்னமும் காதில் ஒலித்து கொண்டிருக்க அவர் வீட்டுப்படியை மிதிக்க எப்படித்தான் மனம் வரும்? உடலை இறுக்கிக் கொண்டு நின்றாள். இந்த ஆத்துப்படிய மிதிக்காதீங்கோ என்று முகத்தில் அடித்தாற் போல சொன்ன பின்பு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு உள்ளே செல்வது? இதற்குத்தான் வீட்டிற்கு வரமாட்டேன் என்றும் சொன்னாள். உள்ளிலிருந்து வந்த சாகரன், வா நிழலி, ஏன் இங்கே நின்னுட்ட? அவளை அழைக்க சாரதியும் உள்ளவாங்க சிஸ்டர் என்றான். சாகரா, இங்க மண்டபம் எதுவும் இருக்கா? அங்க உட்காந்து பேசலாமா? மண்டபம் எங்க இருக்குன்னு சொல்லு, நானே அவங்க கிட்ட பேசுறேன் எனவும் கோபத்தில் பற்களை ஏகத்துக்கும் கடித்தவன், வாசல் வர வந்துட்ட, வீட்டுக்குள்ள வர என்ன ரொம்ப பண்றடி நீ? ஏன் எங்க வீடு சின்னதா இருக்குன்னு நினைக்கிறியா? எங்க வீடு சின்னதுதான், ஆனா இங்க இருக்கிறவா மனசு ரொம்ப பெருசு. நீ வந்தா உன்னை தாராளமா கவனிப்பாங்க. உள்ளவாடி. பொறுமை எழுந்து பேச ஒரு கசந்த முறுவல் அவளிடத்தில். சாகரா, சித்த சும்மா இருடா. ஏன் சிஸ்டர் உள்ள வர மாட்டேங்கிறீங்க? எங்க வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட ஆச்சாரம்லாம் பார்க்க மாட்டோம், நீங்க வாங்க. மீண்டும் அழைக்க அவள் அசைந்த பாடில்லை. இதான் சான்ஸு, உன்னை எங்க வீட்டில் இருக்க எல்லாரோட மனசுல உட்கார வைக்கலாம்னு நினைச்சா உள்ள வரமாட்டேன்னு அதுல கட்டைய போடுறடி நீ. உள்ள இருக்கிறவா என்ன நினைப்பா என எண்ணியவன் பின்னந்தலையை கோதி கோபத்தை அடக்க முயன்றான். வாசல் வர வந்துட்டு என்னடி வீம்பு உனக்கு? இப்ப நீ வரல, உன்னை தூக்கிட்டு போவேண்டி என உணர்ச்சி வசத்தில் பேச அவளோ விழிகள் தெறிக்க விழித்தாள். சாகரா, என்ன பேசுற நீ? சாரதி அவனை அடக்கினான். உண்மையதான் சொல்ற அத்தி. உள்ள என்னன்னு என்கிட்ட கேட்டா இவ காலில் சுளுக்குன்னு சொல்லிக்கிறேன். இவ இப்ப வரல, நான் தூக்க தான் போறேன். ஏ உள்ளவாடி என்று அதட்ட, உள்ள வர முடியாதுடா, எங்க தூக்கு பார்ப்போம். அவளும் திமிராக எகிரிக்கொண்டு வர, ஓ உனக்கு மட்டும்தான் தில்லும் திமிரும் இருக்குன்னு நினப்பா, எனக்கும் இருக்குடி, பார்க்குறியா என்று வேட்டியை மடித்து கட்டினான். அதையும் தான் பார்க்கலாண்டா. அவளும் சேலை இழுத்து சொருக,
ஐயோ, இதுங்க எங்க வந்து சண்டை போட்டு தொலைதுங்களே. உள்ள இருக்கிறவா என்னை என்ன நினைப்பா? இதுங்களுக்கு காலம் முழுக்க ரெஃப்ரியா வேலை பார்க்கணும் போலையே. கண்ணா, என்னை காப்பாத்து என்று மேலே கையை உயர்த்தி வேண்டிட சங்கரன் வந்தவாளை வெளியில நிற்க வச்சா பேசுறது என்ன பழக்கம் இது கண்ணா என்று வந்தவன் நிழலியை கண்டு வாயடைத்து போனான். அவன் வந்ததும் வேட்டியை கீழே இறக்கிவிட அவளும் புடவையை சரி செய்து நின்றாள். இவங்க என வாய் தம்பட்டம் அடிக்க, இவங்க தான் நாங்க பேசின வக்கீல், சாகரனோட ஃப்ரெண்ட் அத்திம்பேர். நிழலி சங்கரனை பார்த்து வணக்கம் வைக்க அவனுக்குத்தான் தர்ம சங்கடமாக போனது. உள்ளவாமா சுரத்தே இல்லாமல் அழைக்கவும், உங்க தோப்பனார் நான் உள்ள வர பெர்மிஷன் கொடுத்துட்டாரா என கேட்க சங்கரன் தலை குனிந்தான். சாரதியும் சாகரனும் பார்த்து கொள்ள அதற்குள் வரதராஜனும் வந்துவிட்டார். நிழலியை கண்டு அதிர்ந்தவர் அவளை தன் வீட்டு வாசலில் எதிர்பார்க்கவில்லை. 6 வருடம் கடந்தே அவளை பார்க்கிறார். போன முறை கண்களில் நீருடன் நின்றவள் இன்று திமிரோடு நின்றாள். செருக்குடன் நின்றவளை ஏறெடுத்து பார்க்க தைரியமில்லை. சொன்ன ஒரு வார்த்தைக்காக வீட்டுப்படியை மிதிக்காமல் வாசலில் நிற்கும் அவளை அவரது மனசாட்சி மெச்சிக்கொண்டது. அவளது பார்வை அவரை துளைக்க வேறு வழியின்றி உள்ளே அழைத்தார். உள்ள வாங்கோ எங்கோ பார்த்து சொல்ல, ரொம்ப நன்றி சார். அவரை வணங்கிவிட்டு தன் முதல் பாதத்தை எடுத்து வைத்தாள் நிழலி. எல்லோரும் உள்ளே செல்ல சாகரனும் சாரதியும் எதற்கு இந்த வீட்டில் தண்டமாயிருக்கிறோம் என்பது போல பார்த்து கொண்டனர். சாகரா, இதுக்கு முன்னாடி நிழலி என மாத்துக்கு அழைச்சண்டு வந்திருக்கியா? இல்ல அத்தி, அழைச்சன் வந்ததில்லையே, குழப்பமாக சொன்னான். அப்புறம் எப்படி எல்லாரும் தெரிஞ்ச மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறா? அதான் நேக்கும் புரியல அத்தி. வாங்கோ உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இருவரும் உள்ளே வந்தனர். உள்ளே வந்தவளுக்கு வெண்ணிலா வந்து தண்ணீர் கொடுக்க புன்னகைத்தவள் வாங்கி பருகினாள். பின் கண்ணம்மா பூவும் குங்குமமும் கொடுக்க வாங்கி வைத்து கொண்டாள். அவளுக்கு நாற்காலி போட, இல்ல நான் தரையில் உட்காந்துக்கிறேன், பெரியவங்க அதில் உட்காரட்டும் என்றவள் தரையில் அமர கண்ணம்மாவின் உதடுகள் லேசாக புன்னகையில் விரிந்தன. பின் அனைவருமே தரையில் அமர்ந்தனர். அவள் கேட்ட விவரங்களை எல்லாம் சங்கரன் கொடுக்க அதையெல்லாம் சரி பார்த்தாள். இன்னும் ரங்கராஜன் வராததால் முன்கூட்டியே பேச ஆரம்பித்தாள். 2 நிலமும் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. போதாத குறைக்கு 2 நிலத்தோட உரிமையாளர் பேரும் ரெங்கநாயகின்னு இருக்கிறதுனால தான் ஒரே நிலம்னு நினச்சி ஒரே பட்டாவா போட்டிருக்காங்க. அதை மாற்றி 2 பட்டாவா போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த நிலம் கண்டிப்பாக வேணும்னா அவங்க இது வரைக்கும் செலுத்தின வரி மொத்தமும் இதில் இருக்கு. மேற்கொண்டு நிலத்தை பராமரிக்க வேற செஞ்சுருக்காங்க. அந்த தொகையும் சேர்த்து கொடுத்துட்டா போதும். இல்லை நிலம் வேணாம் பணம் வேணும்னா மொத்தமா இன்னைக்கு தேதிக்கு நிலத்தோட விலை கணிச்சு அவருக்கே வித்து கொடுக்க வேண்டிய தொகையை கழிச்சிட்டு பணத்தை வாங்கணும். நீங்க என்ன முடிவு பண்றீங்க என கேட்க வரதராஜன் தன் 2 மகன்களை பார்த்தார். அப்பா, உங்க முடிவு தான் எங்க முடிவுப்பா. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு சரிதான் என்றனர். என் தாய்மாமே எங்க அம்மாவுக்கு கொடுத்த நிலம், அதை விற்க எங்களுக்கு மனமில்ல. ரெங்கா கேட்குற பணத்தை கொடுத்துடுறோம், எங்களுக்கு நிலம் வந்தா போதும் என்றார் வரதராஜன். அப்போ பேசி பார்க்கலாம். ஆப்போசிட் பார்ட்டி ஒத்து வந்தா இந்த பிரச்சனை இங்கே முடிச்சிடலாம், இல்லைனா கேஸ் ஃபைல் பண்ணலாம் என்றாள். அவளது ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். நேர்த்தியாக திறம்பட பேசவும் செருக்கு இருந்தாலும் தகுந்த நேரத்தில் பணிவை கடைபிடிப்பதையும் கண்டு வியந்தார். ரெங்கராஜனும் வந்துவிட அவரிடம் வரதராஜனின் முடிவை சொன்னாள். முதலில் ஒத்துக்கொள்ளவில்லை. கோர்ட்டில் பார்க்கலாம் என்றார். உடன் வந்த வழக்கறிஞரின் பேச்சை கேட்டு அந்த வழக்கறிஞரும் அவளை ஏளனமாக பார்த்தார். அதை மற்றவர்களும் பார்த்தனர். சாகரனுக்கு கோபம் வந்தது. சாரதி அவனை அடக்கினான். இங்க பாருங்க சார், பேசி நமக்குள்ள முடிக்க வேண்டிய விஷயத்த நீங்க நாள் கணக்கா மாத கணக்கா வருஷ கணக்கா இழுக்க பாக்குறீங்க. உடனே தீர்ப்பு கிடைச்சா பிரச்சனை இல்லை, ஆனா தாமதமானா உங்களுக்கு தான் வீண் அலைச்சல், அதிக பணமும் செலவாகும், வக்கீல் ஃபீஸும் அதிகம் என்று அவர் அருகில் உள்ளவரை பார்த்து கூறியவள், வக்கீல் இல்லாம கூட நியாயம் கிடைக்க நீங்களே வாதாடலாம், வக்கீல் ஒருத்தர் வேணும்னு அவசியமே இல்லைன்னு சட்டம் சொல்லுது. அப்போ நாங்க எதுக்கு இருக்கோன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு வெறும் யோசனை சொல்ல, சட்டம் தெரியாத உங்களுக்கு எடுத்து சொல்லவும் உங்களுக்கு வேணும்னா வாதாடவும் தான் நாங்க. ஒரு நல்ல வக்கீல் பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய விடணும்னு நினைக்க மாட்டாங்க. 2 பேரும் கலந்து பேசி முடிவெடுக்கிற விஷயத்த ஏன் கோர்ட்டுக்கு கொண்டு போய் இழுத்தடிக்கணும்? நட்டம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். கோர்ட் செலவு, எங்களுக்கு ஃபீஸு, பயண செலவு, தீர்ப்பு வர வரைக்கும் இதே செலவு தான். தீர்ப்பு வந்த பிறகு பட்டா மாத்திர செலவு. பெரிய பணக்காரர் போல நீங்க. செலவு பண்ண காசு இருந்தா தாராளமா கோர்ட்டுக்கு போங்க என்றாள் கேலியாக உதட்டை வளைத்து. உங்க அக்கறைக்கு நன்றி. நிலத்தை கொடுக்கறதா இருந்தா எழுதி கொடுங்க, இல்லனா நாங்க இந்த பிரச்சனைய கோர்ட்ல பாத்துக்கிறோம்
என்றார் உடன் வந்த வக்கீல். அப்புறம் உங்க இஷ்டம் என்பது போல தோளை குலுக்கினாள். ரெங்கா, கோர்ட் வரைக்கும் போகணுமாடா? இப்போ என்ன, நிலத்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு தொகை மட்டும் கொடு, நான் வேற எங்கேயாவது நிலத்தை வாங்கிக்கிறேன். என்ன சொல்ற? என்னை மன்னிச்சுடுங்கோண்ணா, நிலத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு தொகை மட்டும் கொடுங்கோண்ணா. நான் பணக்காரனெல்லாம் இல்லைம்மா, உழைச்சி சம்பாதிக்கிற வர்க்கம்தான். ஏதோ நிலம் கிடைச்சா குத்தகைக்கு விட்டு காசு பார்க்கலான்னு தான், வேற எந்த எண்ணமும் இல்லை என்று அவரும் இறங்கி வர பிரச்சனை தீர்வுக்கு வந்தது. இப்போது கேலியாக இதழை வளைப்பது அவள் முறையாயிற்று. இருவரிடமும் எழுதி வாங்கி கொண்டு இதர பணிகளை முடித்து ரெங்கனும் கிளம்பிவிட்டார். அப்போ நான் கிளம்புறேன் என்று விடைபெற, இருங்கோமா என்றவர் கண்ணம்மாவிடம் கண்ணை காட்டினார். அவரும் உள்ளே சென்று தாம்பூல தட்டில் பட்டுப்புடவை, பூ, மஞ்சள், குங்குமம், 5000 பணம் என எடுத்து வந்து வரதராஜனின் பக்கத்தில் நின்றார். இருவரும் சேர்ந்து அதை கொடுக்க அவர்களின் காலில் விழுந்தாள். இருவரும் அவளை மகளாய் எண்ணி ஆசிர்வதித்தனர். எனக்கு இது மட்டும் போதும் என்று புடவையை மட்டும் எடுக்க, அவரோ ஏன் என்பது போல பார்த்தார். நான் பார்த்த வேலைக்கு இதுவே அதிகம், புடவை மட்டும் போதும் என்றாள். வரதராஜனை வியப்பில் வீழ்த்தி கொண்டே இருந்தாள் நிழலி. அனைவரையும் பார்த்து போயிட்டு வரேன் என்றவள் சாகரனிடம் கண்களால் சொல்லிவிட்டு சென்றாள். வரதராஜனின் மனம் கணக்க கோயிலை நோக்கி சென்றார். மற்றவர்கள் அவளை புகழ சாகரன் எண்ணியது நிகழ்ந்தது. அவன் இங்கு இருக்கவே இல்லை. ஏழுமலையான் புண்ணியத்தில் சொர்க்கமே சென்று வந்தான். டேய் சாகரா, டேய்! அவனை உலுக்கிய பின்புதான் நடப்புக்கு வந்தான். என்னக்கா, இது உன் ஃப்ரெண்டு தானேடா என்று தன் சந்தேகம் தெளிய கேட்க, ஆமாக்கா, ஏன் கேட்குற? இவா நம் மாத்துக்கு உன்னை தேடி ஒரு நாள் வந்தா. அப்போ நீ கனடா போயிருந்த. அப்பாதான் இனி இந்த வீட்டை படிய மிதிக்காதீங்கோன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டார் என்று நடந்ததை சொல்ல, மேலே பறந்தவன் பொத்தென்று வீழ்ந்தான். என்னக்கா, நிஜமாவா சொல்ற என மீண்டும் கேட்க, ஆம் என்று தலையை ஆட்டினாள். வேகமாக வெளியேறியவன் அலைபேசியில் அவளை அழைத்து பாதி தூரம் சென்றவளை அங்கே நிற்க சொல்லிவிட்டு ஆட்டோவில் சென்று அங்கே இறங்கி காரில் ஏறிக்கொண்டான். என்னாச்சு, ஏதாவது மறந்துட்டேனா? அவன் வந்த வேகத்தை கண்டு கேட்டாள். இல்லை என்றவன் சீட்டில் சாய்ந்தான். அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். வாங்கி பருகியவன் வாயை துடைத்துவிட்டு அவளை பார்க்க, அவள் எங்கோ பார்த்தாள். அவனுக்கே புரிந்தது அவன் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை என்று. அதை பற்றி கேட்டு இந்நேரத்தை வீண் செய்ய அவனுக்கும் விருப்பமில்லை. என் தோழிய ஒரு பொறுப்பான வக்கீலா பார்க்க பிரமிப்பா இருக்கு. அதை விட நீ நேர்மையா நடந்துக்கிறது ரொம்ப பிடிச்சது. தன்னை தேடி வந்தவங்க கிட்ட ஆதாயம் தேடாம அவ பிரச்சனைக்கு தீர்வு தரணும்னு நினைக்கிற உன் எண்ணம் உன்னை மென்மேலும் உயர்த்தும் நிழலி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை இப்படி பார்க்க என்றான் மனம் நிறைந்து. தேங்க்யூ சாகரன் என்று கண் சிமிட்டினாள். இருவரும் அமைதியாக இருக்க சற்று அவளை சீண்ட எண்ணி, உன்னோட வெயிட் என்ன என்றான். எதுக்கு கேட்குற? சும்மா சொல்லேன். 52 என்றாள். பார்த்தா அப்படி தெரியலையேடி. அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். யோ ஐயங்கார், என்ன திமிரா? இல்லடி, நான் பாட்டுக்கு உன்னை தூக்குறேன்னு சொல்லிட்டேன். எங்க தூக்கி என் கையை போயிருந்தா? அதான் டவுட்ல கேட்டேன் என்று தன் சந்தேகத்தை தீர்த்து கொண்டவனை மூக்கு விரைக்க கோபம் கொண்டவள், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை தூக்குவேன்னு சொல்லுவ தடியா? அடுத்த சண்டைக்கு தயாரானாள். தூக்குறதுக்கு எதுக்கடி தைரியம் வேணும்? தெம்பு இருந்தாலே போதாது? சொல்லு, உன்னை தூக்கி காட்டட்டுமா? நக்கலாகவே கேட்டான். ஹவு டேர் யூ என்று பல்லை கடித்தவள் அவனது பிடரி முடியை பற்றினாள். ஆ, ஏய் ராட்சசி, வலிக்குதுடி. நல்லா வலிக்கட்டும் என்றவள் அவன் பின்னந்தலையில் விரலை விட்டு தேட ஆரம்பித்தாள். என்னடி பண்ற? எங்கடா இங்கிருந்த குடும்பிய காணோம்? அதிர்ச்சியில் கேட்டாள். அவள் கையை எடுத்துவிட்டு தனது மயிரை சரி செய்தவன், அத கேசதானம் செஞ்சிட்டேன் என்றான். என்னது கேசதானமா? அப்படின்னா? முடிய கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். கனடால குடும்பி எடுத்தாதான் வேலைன்னு சொன்னா. நானும் அப்பா கிட்ட கேட்டேன். முடிய விட வேலைதான் முக்கியம், குடும்பி தானே, கொடுத்துடுன்னு சொன்னா, கொடுத்துட்டேன். முன்னால் கேசத்தை சரி செய்துவிட்டு தோளை குலுக்க வாய்விட்டு சிரித்தவள் அவன் முறைப்பில் அமைதியானாள். இருந்தாலும் ஐயங்கார், எனக்கு குடும்பி வச்ச ஐயங்கார் தான் பிடிக்கும், இவனை பிடிக்கல என்று காரை இயக்க உதட்டை பிதுக்கினான். இருவருக்கும் அப்பயணம் இனிமையானதாக இருந்தது. மறுநாள் வெள்ளை சட்டை கருப்பு கால் சட்டையில் மிடுக்காக நிழலி முன் நின்றவன் தன்னை அசிஸ்டண்டாக சேர்த்து கொள்ளும்படி கேட்டு அடம் பிடித்து நின்றான். காற்று 7. எனக்கென எழுதிய சொல்லடி நீ, அதை பிழையென மாற்றி தந்தாலும் பிழையதை வைத்துக் கொள்வேனடி என்னோடு.
நாள் முழுவதும் இலக்கை தேடி அலைந்து களைத்து போன பட்சிகள் கூட்டை வந்தடைய ஒளி தரும் ஒற்றை யாழி எனும் ஒளி மங்கி மறையப் போகும் மாலை வேளையது. தாய் சேயென இரு பட்டாம்பூச்சிகளும் சேர்ந்து அம்மாலை வேளையில் புல்வெளியை அலங்கரித்திருந்தனர். அதித்தியோடு விளையாடிக் கொண்டிருந்தாள் அந்த வளர்ந்த குழந்தை நளலி. யார் பேபி, நில்லு, ஃபயர் பேபியை ஓட வைக்காத. மூச்சு வாங்க அவள் பின்னால் ஓடினாள் அதித்தி. ஓ ஃபயர் பேபி, ஃபயரா, ஃபாஸ்டா ஓடி வர வேணாமா? கமான் கேர்ள், ரன் ஃபாஸ்ட், கேட்ச் மீ. அவள் முன்னே ஓடினாள் நளலி. நோ, ஐ காண்ட். உனக்கு மனசாட்சி இல்லையா? ஒரு சின்ன பிள்ளைய இப்படி ஓட வைக்கிறியே. யூனோ, பேசாம ஹமாம் சோப் விளம்பரத்துக்கு போயிடு நீலாம் என்று புல்தரையில் அமர்ந்து விட்டாள். ஏண்டி பின்ன அதுல வர மம்மி மாதிரி ஓடுங்கிற பிடிங்கிற, போ பேபி என்றாள் சலிப்புடன். அடிப்பாவி, அப்படியா இருக்கு நான் சொல்றது? முகத்தை கோணலாக்கினாள். எஸ் பேபி. ஏன் அந்த அம்மா அந்த பொண்ணை ஓட சொல்லணும்? அப்புறம் ஏன் குளிக்க சொல்லணும்? ஃபன்னியா இல்லை? ஆக்சுவலி அந்த ஆட்ல வர மெசேஜுக்கும் சோப்புக்கும் சம்மந்தமே இல்லை பேபி. ஆனாலும் அவங்க குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு தாய் தான் தான் மகளுக்கு கரேஜ் சொல்லித்தருவாங்க. ஸோ நானும் உனக்கு தைரியத்தை சொல்லித்தரேன். ஏன் உன்னை ஓட சொல்கிறேன் தினமும்? இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியலைன்னா ஃபர்ஸ்ட் திங்க் ஓடணும். அங்கே நிற்கவே கூடாது. உன்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓடணும். பிரச்சனைனா இங்கே உன்னை யாராவது டீஸ் பண்ணாலோ, பேட் டச், கிட்னாப் எக்ஸட்ரா இந்த மாதிரி பண்ண வந்தா நீ ஓடணும். சேஃபான பிளேஸ்க்கு ஓடணும் என சொன்னவளை இடைமறித்தவள், இப்போதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் பேபி, நீயும் அதே பிளேடு வேலையை பார்க்காத. அவள் சுதாரிக்க முன்னே ஓடிவிட்டாள் குட்டி நிழலி. அடியே, நான் என்ன பிளேடு வேலையா பார்க்குறேன்? நிழலி கத்தவும், ஆமா என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடிவிட அவளோ முகத்தை சுளித்தாள். இருவரது சம்பாஷணையை கேட்டு சிரித்து கொண்டே வந்தார் கிருஷ்ணன். பாத்தீங்களா மாமா, நான் பிளேடு வேலை பார்க்குறேனா? எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறா பாருங்க, புகார் செய்தாள். அப்போ உன் அம்மா உன்னை என்கிட்ட புகார் செஞ்சா, இப்போ நீ ஆள்தான் மாறிட்டே இருக்கு, பண்ற வேலைகள் எல்லாம் ஒண்ணுதான் என்றார். இருவரும் கதிரையில் அமர்ந்தனர். சங்கர் என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்தாரு. நான் இல்லை அப்படின்னதும் போயிட்டாரு. அப்புறம் அந்த கண்டக்டரோட 2 கையை எடுத்தாச்சு. அவன் பொண்டாட்டிக்கு பக்கத்துல வேலையும் வாங்கி கொடுத்தாச்சு. ஓகே தானே எனவும், பார்த்தேன் மாமா, ஏதோ ஏரியா தகராறுன்னு மாத்தி போட்டிருந்தாங்க பேப்பர்ல. நீ சொன்னதுனால தான் கையோட போச்சு, இல்லனா உயிர் போயிருக்கும் என்றார் கோபத்தில். மாமா, நீங்க ஒரு எம்டி, ரவுடி இல்லை, போதும் மாமா. இனி இது போல காரியங்களை இறங்காதீங்க. முக்கியமா எனக்காக. தென்றலத்தை, வாசு, நான் எல்லாருமே பாதிக்கப்படுவோம். எனக்காக பண்ண போய் நீங்க எதுலையும் மாட்டிக்க வேணாம் ப்ளீஸ் என கெஞ்சவும், சரிடா நீ சொல்லிட்டல, இனி செய்ய மாட்டேன். ஆனா நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுனா நிச்சயம் நான் ப்ராமிஸை மீறிடுவேன் என எச்சரித்தார். அவரை கட்டி கொண்டாள் நிழலி. அப்புறம் இன்னைக்கு என்னாச்சு? சாகரம் வீட்டுக்கு போனியே? அவளும் அங்கு நடந்ததை சொல்ல, அதுதான் என் நிழலி. எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டியோ அந்த இடத்துல உன்னை உயர்த்தப்பட வைக்கிறது தாண்டா உன் ஸ்பெஷலே. லவ் யூ குட்டிமா என்று உச்சி நுகர்ந்தார். தேங்க்ஸ் மாமா, எல்லாம் நீங்களும் அப்பாவும் சொல்லி கொடுத்தது தான். துவண்டு போன நேரத்தில் என்னை மாற்றினது நீங்கள் தானே. இதெல்லாம் உங்களை தான் செய்கிறோம். நீங்கள் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் அண்ட் அப்பாவும் கூட என்றாள். ஆனால் உன்னை மீட்ட எங்களுக்கு உன் சிரிப்பை மீட்க முடியல. இப்பப்போ கொஞ்சம் உன் முகத்தில் பார்க்குறேன். இட் மேபி சாகரனா கூட இருக்கலாம். எனிவே ஹாப்பியா இரு என்று அவள் தலையை அழுத்திவிட்டு போனார். அவர் சொல்றது உண்மையா என்பது போல யோசித்தவளுக்கு அவனது அக்கறையான கோபம் வந்து போனது. இங்கே அவனோ காளமேக பெருமாள் கோயிலை சுற்றியுள்ள குளத்தில் கல்லறிந்த வண்ணம் இருந்தான். அவனையே வெறித்து அமர்ந்திருந்தான் அவனது அத்தி. ஏன் வயசென்ன, இவன் வயசென்ன, சின்ன பையனோட எல்லாம் கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கறதே விதியோட விளையாட்டா போச்சு. இவன் வந்ததுல இருந்து என் ஆம்படை ஆள் கூட சரியா கொஞ்சி பேசக்கூட முடியல. ஒரு மைத்தனுனை வச்சுண்டு நான் படுற பாடு இருக்கே நாராயணா, இவன் கிட்ட இருந்து விமோச்சனம் கொடுப்பா. கோயில் விமானத்தை பார்த்து கும்பிட்டான். ஏன் அத்தி, எப்படி நிழலிய வீட்டில் இருக்கவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்? நேக்கு எப்படி சாகரா தெரியும்? நானே இடையில வந்தவன் தானே. என்கிட்ட கேட்டா உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருக்குமோன்னோ, கேட்டு சொல்லுங்கோ என கட்டளை போல கேட்டான். ஏன் சார்வாள், நீங்க கேட்கறது அதெல்லாம் செஞ்சிடாத. என்னை மாட்டி விட்டு மவனே நீ குளிர் காயணும். நன்னா இருக்குமோ உன் எண்ணம் என அழுத்து கொண்டான். என்ன அத்தி இப்படி பேசுறேள்?
எனக்கு உம்மை விட்டா யார் இருக்கா சொல்லும்? முகத்தை பாவமாக வைக்க, இருக்கா இருக்கா, உன் தோப்பனார் இருக்கா, உன் அம்மா இருக்கா, உன் அண்ணன் இருக்கா, அக்கா 2 பேர் இருக்கா, மண்ணி வேற இருக்கா. அவா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. சும்மா சும்மா அத்தி அத்தின்னு 1ஆம் கிளாஸ் பையன் போல பின்னாடி சுத்தி என்னை அடிவாங்க வைக்கலான்னு பார்க்காத. அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் இந்த சாரதி, தெரிஞ்சுக்கோ. தன் வீக்னஸையும் வீராப்பாக சொன்னான் அவன். சரி, அதை விடுங்கோ. எப்படி நிழலிய கரெக்ட் பண்றது அதை சொல்லுங்கோ. அவன் சொன்னதை எல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாதவன் போல மேலும் அவனை கூட்டு சேர்க்கிறதிலேயே குறியாக இருந்தான். அதானே, அங்க புத்தின்னு ஒன்று இருந்தால் தானே தெளிகிறதுக்கு. இவனை என்ன செய்யறது நாராயணா? டேய் சாகரா, இந்த காதல் கல்யாணம் நம்மாத்துக்கு ஒத்து வராதுடா. பேசாம நீ சந்தான லட்சுமியை கட்டிண்டு வாழுடா அம்பி, அதுதான் நல்லதுடா, உனக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவாளுக்கும். சாரதி முடிக்க சாகரனுக்கு கோபம் பழியாக வந்தது. கல்லை வேகமாக குளத்தில் இருந்தவன் அங்கும் இங்கும் நடந்தான். ஆத்தி, விட்டா நம்மளையே தூக்கி போட்டுருவான் போல. பி கேர்ஃபுல் சாரதி, தனக்கு தானே சொல்லி கொண்டான். இந்த லோகத்துல பிடிச்சவாளோட பிடிச்ச வாழ்க்கைய வாழக்கூட உரிமை இல்லையா? மனுஷாளா பிறந்துட்டு தான் விருப்பப்படி வாழலைன்னா எதுக்கு இந்த வாழ்க்கை என்று பெரிய பெரிய வசனங்களை பேசினான் சாகரன். இதையண்டா அம்பி எங்கிட்ட கேட்குற? ஓன் தோப்பனார்கிட்ட கேளு. கேட்பேன் அத்தி, கண்டிப்பா கேட்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி நிழலியோட மனசை மாத்தணும். நான் அவ கூடயே இருந்தாதான் முடியும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கோ. மீண்டும் அவனிடமே வந்தான். அவ கூடயே இருக்கணும்னா நீ அவளுக்கு அசிஸ்டண்டா இருக்கணும் என்று முணங்கினான். என்ன அத்தி சொன்னேல் என நெருங்கி வந்து கேட்டான். அவா கூடவே இருக்கணும்னா நீ அவளுக்கு அசிஸ்டண்டா இருக்கணும்னு சொன்னேன் என்றான் கடுப்பில். ஓ அத்தி, தேங்க்யூ சோ மச். கன்னத்தில் முத்தம் வைத்தான். ஐயே, கன்னத்தை துடைத்து கொண்டான் சாரதி. கிரேட் ஐடியா அத்தி, நாளைக்கே இதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன் என்று அவன் குதித்து கொண்டே செல்ல, எதை தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். மறுநாள் வரை காத்திருந்தவன் வெள்ளை சட்டையும் கருப்பு கால் சட்டையும் அணிந்து டிப்டாப்பாக தயாரானவன் தன் தாயார் காலில் விழுந்து வணங்கிவிட்டு சென்றான். நீதிமன்றத்தில் அவள் முன்னே நின்று அவளுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தான். யோ ஐயங்கார், என்னது ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட், எதுக்கு? நானும் அட்வொகேட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் கைகளை தன் இரு கால் சட்டை பையில் வைத்துக்கொண்டு. ரியலி? விழிகள் தெரித்து விழும் அளவு விரித்து கேட்டாள். எஸ், நானும் கிரேட் அட்வொகேட் திரு சாகரன்னு மற்றவங்க சொல்லும்படி ஒரு பெரிய வக்கீலா வரப்போறேன் என்று கௌரவம் படம் சிவாஜியைப் போல உடல் மொழியில் சொல்ல உதட்டை பிதுக்கியவள், யார்கிட்ட அசிஸ்டண்டா சேர போற? எதுவும் ஐடியா இருக்கா? நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? ஆர்வமாக கேட்டாள். நோ பேபி, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை என்றான். பின்ன ஆல்ரெடி சேர்ந்துட்டியா? யார் அந்த அட்வொகேட்? மூச்சு விடேண்டி, ஒன்று ஒன்றா கேட்டால் பதில் சொல்ல மாட்டேனா? அடுக்கிக்கிட்டே போற, இந்தா இதை குடி என்று குளிர்பானத்தை அவள் கையில் திணிக்க அவளும் ஒரு மிடர் குடித்தவள் அவன் சொன்ன பதிலை கேட்டு வெளியே துப்பிவிட்டாள். ஹேய், என்ன சொல்லிட்டேன், இப்போ உனக்கு பொறையேறுது என்று அவள் தலையை தட்டினான். அவன் கையை தட்டிவிட்டவள், கம் அகெயின், என்ன சொன்ன, நீ திரும்ப சொல்லு என்றாள். நான் உன்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். வாட்? யோ ஐயங்கார், என்ன விளையாடுறியா? விளையாடுறேனா? ஐ எம் சீரியஸ் பேபி. நான் உன்கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ பேபி என்றான். எதுக்கு இந்த திடீர் முடிவு? இன்னமும் அவனை நம்பாமல் கேட்டாள். உன்னை பார்த்ததும் எனக்கும் அட்வொகேட் ஆகணும்னு ஆசை வந்துடுது. உனக்கு தான் தெரியுமே, எனக்கு அட்வொகேட் ஆகத்தான் பிடிக்கும். ஸோ முடிவு பண்ணிட்டேன் என்றான். ஓ, இன்னையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கவா? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், என் அம்மா சொன்னா என்றவனை வெட்டவா குத்தவா என்பது போல பார்த்தவள், சாகரா, நான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸான அட்வொகேட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணும்னா கார்த்திக் சார் கிட்ட பேசுகிறேன், அவர்கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணேன். சிறு பிள்ளைக்கு கூறுவது போல கூறினாள். முடியாது என்பது போல இடவல பக்கமாய் தலையை ஆட்டினான். நான் உனக்கு நல்ல அட்வொகேட் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சாகரா என கெஞ்சினாள். அப்போ நீ நல்ல லாயர் இல்லையா பேபி என நமட்டு சிரிப்புடன் கேட்டு வைத்தான். ஐயங்கோர், பல்லை கடித்தாள் நிழலி. இங்கே பாருடி, எனக்கு உன்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கத்தான் பிடிக்கும். ஸோ ஒழுங்கா என்னை அசிஸ்டண்டாக ஏற்றுக்கிற டாட் என்றான். முட்டாள ஐயங்கார் நீ, வயசு என்ன ஆகுது? இப்போ நீ இன்டர்ன்ஷிப் பண்ணி லாயர் ஆகி கேஸை பார்க்கறதுக்குள்ள பாதி கிழவனாயிடுவ. கனடாவில் நீ இன்ஜினியர் வேலை தானே பார்த்த? மாமா கிட்ட சொல்லி உனக்கு அங்கே வேலை வாங்கி தரேன், அந்த வேலையை பாரு சாகரா என்றவளை முறைத்தவன், எங்க
நான் உனக்கு போட்டியா வந்துடுவேனோன்னு பொறாமடி உனக்கு. ம் ம் நொடித்து கொண்டாள். நீ மட்டும் என்னை அசிஸ்டண்டா ஏத்துக்கல, வாசல்ல உட்காந்து போராட்டம் பண்ணுவேன், உண்ணாவிரதம் இருப்பேன் என்று மிரட்டினான். ஐயோ ஐயங்கார், ஏற்கனவே என்கிட்ட ஒருத்தி அசிஸ்டண்டா வேலை பார்க்கறா, நீ வேற லாயரை பாரேன் எனவும் யோசனை செய்தவன், அந்த பொண்ணை ஒரு நல்ல லாயர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிடு, சிம்பிள் என்று தோளை குலுக்கியவன் அவளது முறைப்பை அசட்டை செய்து நாற்காலியில் சாவகாசமாக விசில் எடுத்தபடி அமர்ந்தான். அவளும் தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்து விட்டாள். நானே கேஸ் இல்லாம காத்து வாங்குறேன், இதுல நீ வேறையாடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சாகரா. சேர்ந்து காத்து வாங்குவோம் பேபி, இப்போ என்ன எனவும் அவனை வெறித்தவள், சரி நீ எனக்கு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ண போறது உன் தோப்பனாருக்கு தெரியுமா? இதுவரைக்கும் அமர்த்தலாக அமர்ந்திருந்தவன் தோப்பனார் என்றதும் நேராக அமர்ந்தான். சொல்லு சாகரா, தெரியுமா உங்களுக்கு? அது அது வந்து அவளை பாராமல் திணறினான். உன் தோப்பனாரோட வா சாகரா, இல்ல அவரோட கையெழுத்தோட வா, அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறேன் என்றவளை விழிப்பிதுங்க பார்த்தான் சாகரன். நமட்டு சிரிப்புடன் அவனை பார்த்து அமர்த்தலாக சிரித்து கொண்டே அமர்ந்தாள் நளினி. காற்று 8. ஹவு டேர் யூ, என்னென்ன ஸ்கூல் பையன் நினைச்சியா? அப்பாவை கூட்டிண்டு வா, ஆட்டுக்குட்டியை கூட்டிண்டு வாங்குற, ஏன் என்னெல்லாம் உன் அசிஸ்டண்டா சேர்த்துக்க மாட்டீங்களா? லாயர் ஆயிட்டா உன் தலையில என்ன கொம்பு முளைச்சிடுமா? அசிஸ்டண்டா சேர்த்துக்க ரொம்ப தான் பிகு பண்ற என ஏகிறினான். அதான் பிகு பண்றேன்னு தெரியுதுல்ல, கிளம்பு, வேற நல்ல லாயரா பாத்துக்க என்றாள் அவளும் அவனுக்கு சலிக்காமல். அந்த விளக்கென்ன எனக்கு தெரியாது பாரு, உன்கிட்ட அசிஸ்டண்டா சேர நீக்கு என்ன தலையெழுத்தா? உன்னோட ஹஸ்பண்டா என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு. உள்ளுக்குள்ளே முணங்கியவன், முடியாது, நான் உன்கிட்ட தான் அசிஸ்டண்டா சேருவேன். அப்போ உன் தோப்பனாரை கூட்டிட்டு வா. அவளும் விடுவதாக இல்லை. என்ன நீ சும்மா சும்மா அவரை கூட்டிட்டு வாங்குற? அவர் என்ன பண்ண போறாரு? அவருக்கு தான் என்ன பிடிக்காது, இதுல நீ வேற என்கிட்ட அசிஸ்டண்டா சேரணுங்கிற. அவர் பாட்டுக்கு இங்க கத்திக்கிட்டு விட்டார்னா எனக்கு செம கோவம் வந்துடும். அது மட்டும் இல்ல, அவர் பாட்டுக்கு என் மேல உள்ள கோவத்துல சாபம் விட்டார்னா நான் என்ன பண்றது? உன் தோப்பனார் வாயில வேணும்னா நீரை கண்டா விழுறது போல சந்தோஷமா விழணுமா? அதுக்கு தான் அவருக்கு இதுல உடன்பாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை சேர்த்துக்கிறேன், ஓகேவா என கேட்க அவனது சிந்தனை எல்லாம் நேற்று நடந்தவைகளில் சென்று விட்டது. மா 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 என்று கண்ணம்மாவின் முந்தானையை பிடித்து கொண்டே அவர் பின்னே சுற்றினான். என்ன கண்ணா நோக்கு வேணும், ஏன் என் பின்னாடியே சுத்தின்னு இருக்க? கடுப்பாக கேட்டார். மா உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ பதில் சொல்லு. என்ன கேளு. எதுக்கு நிழலியை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆனீங்க? நிழலியை எப்படி உங்க எல்லாருக்கும் தெரியும்? நான் இங்க ஒரு தடவை கூட அவளை அழைச்சிட்டு வந்ததே இல்லை, அப்புறம் எப்படி அவளை தெரியும்? நீ கனடா போன கொஞ்ச நாள்ல உன்னை தேடிண்டு அந்த பொண்ணு வந்தா. ஆனா என்ன காரணமோ உன் தோப்பனார் அவளை உள்ள சேர்க்கல, வாசல்லே திட்டி அனுப்பி வச்சிட்டார். பாவம், அந்த கலையான முகம் வாடி போயிடுத்துடா. எனக்கே பார்க்க பாவமா இருந்தது, என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு உன் தோப்பனாரையே வியக்க வச்சுட்டாடா அந்த பொண்ணு, ரொம்ப அழகா இருந்தாடா என்றார். ஆமாமா, உன் மருமக ரொம்ப அழகுதான் என தனக்குள்ளே கூறிக்கொண்டவனின் எண்ணம் அவள் முகத்தில் மையம் கொள்ள, கண்ணா கண்ணா என்று அழைக்க நினைவுக்கு திரும்பியவன், ஆ என்னம்மா, என்னடா யோசிக்கிற? உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சு கேட்க வந்தேம்மா, விடு, நான் அண்ணா கிட்ட கேட்டுக்கிறேன் என்று அவன் செல்ல தோளை குலுக்கி விட்டு சென்று விட்டார். அண்ணா என்று கூவிக்கொண்டு மாடிக்கு விரைந்தான். சங்கரனோ வெண்ணிலாவுடன் அந்த பொழுதை செலவழித்து கொண்டிருந்தான். இருவரும் கைகள் கோர்த்த வண்ணம் பேசிக் கொண்டிருந்தனர். அதை ரசித்தவன் தன்னையும் நிழலியையும் வைத்து பார்க்க சிறு முறுவல் வந்தது அவனுக்கு. அவர்களை தொந்தரவு செய்யாமல் கீழே இறங்க அதற்குள் சங்கரன் அவனை பார்த்துவிட சாகரனை அழைத்தான். கண்ணா வந்துண்டு ஏன் போற, வாடா. இல்ல, நீயும் மன்னியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேள், எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் செய்துட்டு தான் எனவும் இருவரும் அழகாக வெட்கப்பட்டனர். அதெல்லாம் இல்ல கண்ணா, நீ சொல்லு, என்ன விஷயம்? இல்லைண்ணா, இன்னைக்கு நிழலியை பார்த்ததும் எதுக்கு நீ ஷாக் ஆன? உனக்கு அவளை முன்னாடியே தெரியுமா? அப்பா ஏன் அவளை திட்டி அனுப்பினார் என கேட்கவும் சங்கரனும் தன் அன்னை பாடிய பல்லவியையே பாட கடுப்பானான். மன்னி, நோக்காது தெரியுமா? பாவம் போல கேட்க, அது கண்ணா 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நேக்கு அப்படி ஞாபகம் இருக்கும். தலையை சொரிய, நீங்க மண்ணி இல்ல மங்குனி என்று கடிந்து விட்டு எழுந்தவனை நிறுத்தினான் சங்கரன். டேய் நில்லுடா, எதுக்கு இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க? என்ன அண்ணா, என் ஃப்ரெண்டு என்னை தேடி வந்திருக்கா, அவளை அப்பா திட்டி அனுப்பி வச்சிருக்கார், காரணம் தெரிஞ்சுக்க வேணாமா?
யாரும் என்கிட்ட இதை பற்றி சொல்லவும் இல்லை. சரி, உங்களுக்காவது தெரிஞ்சிருக்கும்னு நினச்சா நீங்களும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. எதுக்கு கோவப்பட்டாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? சிடுசிடுத்தான். சரி கண்ணா, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமே, அவகிட்டயே கேட்டிங்களா? இல்லை மன்னி, இதை கேட்டு அவன் மனசை கஷ்டப்படுத்த விரும்பலை என சொல்லிவிட்டு சென்றவனை விசித்திரமாக பார்த்தனர் இருவரும். கீழே இறங்கியவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. எப்படி தெரிஞ்சுக்க? இதெல்லாம் குடும்பம் தானா? எதுக்கு அப்பா கோபப்பட்டாருன்னு கூடவா தெரிஞ்சு வச்சுக்க கூடாது? படுத்துறானுங்க. பேசாம சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட்டுட்டு சண்டைக்காரன் காலில் விழுக வேண்டியதுதான். எங்க என் அப்பா காலு என அவரது வரவை எதிர்பார்க்க அவரும் வந்து சேர்ந்தார். ஆனால் அவரோடு சேதுராமன் வரவே, போச்சு போச்சு, இவர் வேற வந்திருக்கிறாரா? இவர் இருக்கும்போது கேட்டா என்னமோ இவர் பொண்ணுக்கே துரோகம் பண்ணது போல பேசுவாரு. பேசாம அறைக்கு நடைய கட்டுவோம். நகர இருந்தவனை பிடித்து கொண்டார். சாகரா, மாமா என்று நின்றான். என்ன, நான் வந்திருக்கேன், பேசாம போறேள்? இல்லை மாமா, இப்பதான் என் ரூம்ல இருந்து கீழே வந்தேன். ஃபேனை ஆஃப் பண்ணினேனான்னு டவுட்டு, அதான் திரும்ப ரூமுக்கே போறேன் என்று விளக்கம் கொடுத்தான். அட, அது கிடக்குது, நீர் இப்படி வந்து உட்காருமோய் என்றார். சாகரா, இந்த சேதுராமன் உன்னை சேதுவா மாத்த போறார், நீ செத்தடா அம்பி என்று மனதினுள் நினைத்தவன் அவர் பக்கத்தில் அமர்ந்தான். அதற்குள் வெண்ணிலாவும் சங்கரனும் இறங்கி வந்தனர். குசலம் விசாரித்து அடுப்பங்கரைக்கு அவள் செல்லவும் இவன் சாகரன் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். இல்ல சாகரா, நீ வந்தும் நாளாகுது, அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க? வருங்கால மாமனாராக கேட்க, அதானே இவருக்கு இவர் கவலை என்று எண்ணியவன் தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினான். அது மாமா, நான் இன்டர்ன்ஷிப் பண்ணலான்னு இருக்கேன், லாயராக என்றதும் அவருக்கு புரியவில்லை. ஆனால் சங்கரனுக்கும் வரதராஜனுக்கும் புரிந்துவிட அதிர்ந்தனர். என்னடா அம்பி சொல்ற, நேக்கு புரியல. அதாவது மாமா, நான் வக்கீல் ஆகலான் இருக்கேன். வக்கீல் ஆகணும்னா 5 வருஷம் ஒரு வக்கீல் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். நானும் லாயர் தான். ஏண்டா அம்பி, நீ இன்ஜினியர் தானே, இப்போ என்ன வக்கீல் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க? மாமா, எனக்கு லாயர் ஆகணும்னு ஆசை, சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஆனால் அதை நிறைவேற்ற இப்போதான் நேரம் வந்திருக்கு. அதான் நாளைக்கே ஒரு வக்கீல் கிட்ட அசிஸ்டண்டாக சேரலான்னு இருக்கேன் என்றான். என்ன சொல்கிற கண்ணாணி, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் வேலையும் பார்த்துட்டு வக்கீல் ஆகணும்னு ஆசைங்கிற? ஏன், இன்ஜினியர் வேலைக்கு என்ன என்று சங்கரன் கேட்க, இந்த வேலைக்கு என்ன, ஒன்றும் இல்லைதான், ஆனால் மனசுக்கு பிடிச்ச வேலை லாயர் தானேண்ணா, அதான் லாயராக முடிவு பண்ணிட்டேன். சரிடா அம்பி, ஆனால் வயசு போயிட்டு இருக்கே, இனிமே இதெல்லாம் செஞ்சு நீ லாயராக வயசு ஏறிடும். செட்டிலாக யோசிப்பியா, அதை விட்டு மனசுக்கு பிடிச்சிருக்கு மல்லிக்கு பிடிச்சிருக்குன்னு பேசுகிறேள்? தன் மகளை நினைத்து சுயநலமாக கேட்டார் சேதுராமன். அவனுக்கு கோபம்தான் வந்தது. பெத்த தந்தையும் கூட பிறந்தவனும் ஒன்றும் சொல்லாமல் இருக்க, இவருக்கு என்ன, பொண்ணை கட்டி கொடுக்கல இன்னும், அதுக்குள்ள பேச்சப்பாரு. அவரை மனதுக்குள் அர்ச்சித்தான். மனசுக்கு பிடிச்சதை செய்ய வயசு தேவையில்ல மாமா. கனடாக்கு போய் 6 வருஷமா அதை தானே பண்ணிட்டு இருந்தேன். மனசுல ஒரு சந்தோஷம் இல்லை, ஆனால் இப்போ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பிடிச்ச வேலையை செய்யும்போது சந்தோஷமாகவும் இருக்கும், நேரமும் சீக்கிரமாக ஓடிடும். நானும் லாயர் ஆயிடுவேன். இல்லடா அம்பி, லாயர் வேலைக்கு என்ன கிடைச்சிட போகுது? இன்ஜினியர்னா மாதம் இவ்வளோ சம்பளம்னு இருக்கலாம், ஆனால் இதில் என்ன கிடைக்க போகுது? கேஷ் வந்தாதானே கேஷ் பார்க்க முடியும் அம்பி. விடாது பேசி கொண்டிருக்க அவனோ கடுப்பானான். சாகரா, இதுக்கு மேலே பேசாத, உன் மனசையும் மாத்திடுவாரு, அமைதியாயிரு தனக்குள்ளே சொல்லி கொண்டவன் வாய்க்கு ஜிப் போட்டு கொண்டான். என்னடா அம்பி அமைதியாயிட்ட? உன்ட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானான்னு தான் என எண்ணியவன் நாகரிகம் கருதி சிரித்தான். மீண்டும் அமைதியாக நின்று போராடினான். அவருக்குத்தான் அவனை பற்றி முழுதாக தெரியாதல்லவா? மற்ற இருவருக்கும் அவனது செயலின் அர்த்தம் புரிந்திட உள்ளுக்குள்ளே சிரித்து கொண்டனர். என்னடா அம்பி பேசின்னு இருக்கேன், சிரிக்கிற என கேட்டவருக்கு உள்ளுக்குள் அத்தனை எரிச்சல். அவர் சொன்னதும் இவனும் பூம்பூ மாடாக தலை ஆட்டணும் என எண்ணினார். அதெல்லாம் சாகரனிடம் ஆகுமா? இதுபோலதான் சில பெருசுகள் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தன் முடிவை திணிக்க எண்ணி மூக்கு உடைந்தாலும் திருந்த ஜென்மங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சேதுராமா, விடு, அவனை நான் தான் கம்பல் பண்ணி கனடா அனுப்பி வச்சேன். அவன் வாழ்க்கை, அவனுக்கு பிடிச்சதை செய்யட்டுமே. என் புள்ள கண்டிப்பா ஒரு நல்ல லாயரா வருவான். மகனுக்கு ஆதரவானார் வரதராஜன். தேங்க்ஸ்பா என்றான் மனம் கொள்ளிர. யார்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ண போற என கேட்க, கண்டிப்பா இந்த விஷயத்துல பொய் சொல்லித்தான் ஆகணும். இல்ல நம்ம அப்பா எதிரணி கூட கூட்டு சேர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பொய் சொல்லடா சாகரா. கார்த்திகேயன் சார்கிட்ட தான்ப்பா என்றான்.
அவர் அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. தலையை மட்டும் அசைத்து தன் சம்மதத்தை சொன்னார். சேதுராமன் கிளம்பிவிட இதான் நேரம் என்று அவனும் அவரிடம் கேட்டான். அப்பா, நிழலி என் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஏன்பா அவளை திட்டி அனுப்புனீங்க? மனதில் தைரியத்தை கொண்டு வந்து கேட்க, அவ உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்ல என்றான். அவளை ஒரு பையனோட பார்த்தேன். அந்த பையன் ரோட்ல போறோன்னு எண்ணமே இல்லாம பறக்கிறான். இந்த பொண்ணும் பின்னாடி அவனை கட்டி பிடிச்சுண்டு கத்திண்டு போச்சு. எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. இதுல உன்னை தேடி வேற வந்தா. அதான் திட்டி அனுப்பிட்டேன். நான் சொன்ன ஒரு சொல்லுக்காக இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த வார்த்தையை மதிச்சு நின்னா. அவளை என்னால புரிஞ்சுக்க முடியல என்றார். சீக்கிரமா உங்க மருமகளை நீங்க புரிஞ்சுப்பீங்கப்பா. உங்களுக்கு அவளை பிடிக்கும்பா, பிடிக்க வைப்பேன் என்றவன் சிரித்து கொண்டு நகன்றான். நேற்றைய நினைவில் இருந்தவன் அவளது உலுக்கலில் வெளியே வந்தான். யோ ஐயங்கார், இங்க உட்கார்ந்துட்டு நீ எந்த லோகத்துக்கு போன? எந்த லோகத்துக்கும் போகல. முடிவா என்ன சொல்ற நீ? முடிவை தான் சொல்லிட்டேனே. நிழலி என்னும் போதே அங்கே வந்தாள் அர்ச்சனா. குட் மார்னிங் மேடம் என்றவள் பக்கத்தில் அமர்ந்திருந்தவனை பார்த்து, மேம் கிளையண்டா ஆர்வமாக கேட்க, சாரி மிஸ், நான் இவங்க புது அசிஸ்டன்ட் என்றான். அவளோ பெரிதாக வெளியே விரித்தவள் பதறியவளாக, மேம் அப்போ நானு உன்னை வேலை விட்டு தூக்கியாச்சு. நீ வேற நல்ல வக்கீலா பாரு என்றான் அமர்த்தலாக. மேம், எனக்கு மேரேஜ் முடியிற வரைக்கும் கூட இருன்னு சொன்னீங்க. இப்போ ஏன் மேம் மனசு மாறுனீங்க? அதுவும் அதுக்குள்ள வேற ஆள் அசிஸ்டண்டா சேர்த்துட்டீங்க. நான் என்ன மேம் பண்ணேன்? ஓ, உனக்கு மேரேஜா? கங்க்ராட்ஸ் என கையை நீட்ட தட்டிவிட்டவள், பதில் சொல்லுங்க மேம் அழுவது போல கேட்டாள். ஹே அர்ச்சு, அவனை நான் அசிஸ்டண்டா இன்னும் அக்செப்ட் பண்ணல. அவன் உன்கிட்ட விளையாடுறான், ஃபீல் பண்ணாத என்றவள், சாகரா முதல்ல நீ கிளம்பு, ஒர்க் நேரத்தில் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத என்றவளை ஏற இறங்க பார்த்தவன் சுத்தி பார்த்து விட்டு, ஆமா அப்படியே மேடம்க்கு வரிசையில ஆள் நிக்கிறாங்க, நாங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றோம் கேலி செய்ய இருவரும் முறைத்தனர். இங்க பாரு முடிவா என்று ஆரம்பிக்க அங்கே ஒரு பெரியவர் வந்து நின்றார். அம்மா, இங்க நழலிங்கிறது என இழுத்தார். நான் தான், சொல்லுங்கய்யா, என்ன வேணும் எனவும் அவர் ஒரு கடிதத்தை நீட்டினார். அவளும் வாங்கி படித்தவள் புருவம் சுருங்க நின்றாள். சாகரனும் வாங்கி படித்தான். இருவரும் பார்த்து கொண்டனர். ஐயா, எனக்கு 2 நாள் டைம் தரீங்களா? யோசிச்சு நல்ல முடிவா சொல்றேன். அவரோ தயங்கி பின், சரிம்மா, ஆனா உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லம்மா, சீக்கிரமா நல்ல முடிவா சொல்லுங்க என்றார். உங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. இது என் கார்டு, இதுல என் நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க என்றாள். அவரும் எழுந்து சென்றுவிட யோசனையில் ஆழ்ந்தாள் நிழலி. சாகரன் அமைதியாக நின்றான். அவனிடம் வந்த அர்ச்சனா அவனை ஏற இறங்க பார்த்தவள், உங்களை பார்த்தா அசிஸ்டண்டா சேர வந்தது போல தெரியலையே. யா, யூஆர் ரைட், நான் அசிஸ்டண்டா சேர வரல என்றான். அவனை கேள்வியாக பார்த்தவுடன், ஹஸ்பண்டா சேர வந்திருக்கேன். அவளுக்கு ஷாக்கை கொடுத்துவிட்டு நிழலியின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான். அவளோ ஆவென வாயை பிளந்தாள்.